கலை சமையல். 6 கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை பிரெட் அல்வா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோதுமை பிரெட் அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு கோதுமை பிரெட்டு தான் எடுத்திருக்கேன். நம்ம கோதுமை பிரெட் இருந்தாலும் எடுத்துக்கலாம், நார்மல் பிரெட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். கோதுமை பிரெட் வீட்டில் இருந்துச்சு, அதை வச்சு அல்வா செய்யலான்னு செய்ய போகிறோம். தோசை டவா எடுத்து வச்சு நம்ம ப்ரெட்டை ஹீட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு பக்கம் ஹீட் ஆனோன்னா திருப்பி இன்னொரு பக்கம் போட்டு 2 பக்கம் நல்லா ஹீட் ஆனோன்னே நம்ம எடுத்துக்கலாம். ஹீட் ஆயிடுச்சு. இது மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம எடுத்துக்கலாம். ஹீட் பண்ணி எடுத்த எல்லாத்தையும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சு போட்டுடலாம். அப்போ தான் பாலில் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் சின்ன சின்னதாக பிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிச்சு வச்சாச்சு. ஒரு வானல் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு முந்திரியும் பாதாம் பருப்பும் 1 பாதியமாக உடச்சி வச்சுருக்கேன், அதை வறுத்து எடுத்துக்கலாம். அதே வானலியில் அந்த நெய்யிலேயே நம்ம பொடி பொடியாக வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். அதை ப்ரெட்டு மூழ்கிற அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். காய்ச்சின பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். இந்த ப்ரெட்டு பாலில் தான் வேக போகுது. அதனால் தேவையான அளவு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ப்ரெட்டை கிண்டி கிண்டி விட்டோம்னா நல்லா குழைவாக வெந்துடும். தேவையான ஜீனி சேர்த்துக்கலாம். ப்ரெட்டில் எந்த அளவுக்கு சுகர் இருக்கோ பார்த்துட்டு தகுந்த மாதிரி ஜீனி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா குழைவாக வேகும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஏலக்காயை தட்டி அதில் சேர்த்துக்கலாம் வாசனைக்காண்டி. நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாம் முந்திரியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு குழைவாக நல்லா வேகணும். நம்ம நெய் எவ்வளோ வேணுமாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நாங்கள் சேர்த்துக்கல. நெய் கம்மியாக தான் எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவோம். அதனால் கம்மியாகவே நெய் சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் நிறையா வேணால் நிறையா சேர்த்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ப்ரெட் அல்வா. எங்கள் 4 குட்டி பசங்களும் அதை சாப்பிட்டுருச்சுங்க. 4 பாப்பாவும் அதை காலி பண்ணிட்டாங்க. அல்வாவே வச்சு கிண்டி வீடியோவில் காமிக்கிறதுக்குள்ளே வந்து எனக்குன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. ப்ரெட்டும் பாலும் இருந்தால் நீங்கள் வீட்டில் இதே மாதிரி அல்வா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அல்வா செஞ்சது என் தம்பி ஒய்ஃப் தான் செஞ்சாங்க. சூப்பராக செஞ்சுருந்தாங்க. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனே அமுக்கிக்கோங்க.